தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கல்லாறு மற்றும் சின்ன பாலாற்றை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் மற்றும் புதிய பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, எம்பி கதிர் ஆனந்த் மற்றும் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன் தென்பெண்ணை பாலாறு திட்டத்தை நிறைவேற்றினால் தனது பெயர் நிலைத்து நிற்கும் என்று கூறினார். தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரியில் ஒரு டேம் கட்டியிருக்கார்கள். அந்த டேமில் மழை காலங்களில் பெருவெள்ளம் வந்து இது வருஷம் உங்களுக்கு தெரியும், சாத்தனூர் டேமே முழுகிற அளவுக்கு வந்துவிட்டது. அவ்வளோ பெரிய வெள்ளம் வருகிற பொழுது நமக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளலாமே என்றுதான் ஒன்று. அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் ஒரு விவாதம் அது வரும். ஆகையினால மிக தண்ணீர் இது சாத்தூர் டேமையும் தாண்டி போகும் என்ற நிலைமை ஏற்படுகிற பொழுது அந்த தண்ணீரை திருப்பினால் இந்த காக்கிற வழியாக இந்த பாலாற்றிலை விட்டால் பாலாற்றிலே தண்ணீர் போகும். அப்போ கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே செக் டேம் கட்டுறோம். செக் டேம் கட்டுறதுல பார்த்தீங்கன்னா 1 மைல் 1 மைல் தண்ணி நிற்கும். இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் ஓதப்படி தண்ணீர் வந்துருக்கிறது. ஆகையினால எனக்கும் அதில் ஒரு ஆசை, நான் இருக்கிற பொழுது ஒரு தென்பெண்ணை பாலாற்றை இணைத்தார் துரைமுருகன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருக்கிறது. இதை செய்து விட்டால் நீங்களும் சொல்லுவோமா, எல்லா தேவையும் தண்ணியும் அது விட்டுவிடலாம்.